அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நல்லா முறுமுறுன்னு சூப்பராக தய் வடை தான் நம்ம செய்ய போகிறோம். எங்கள் வீட்டு ஸ்டைலில். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உளுந்து எடுத்து நம்ம ஒரு 1 hour முன்னாடியே நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் தய் வடால உளுந்து கூட பாதி அளவு மஞ்சள் கலர்ல அந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அது போட்டு பாதிக்கு பாதி அப்படி ஆட்டி எடுப்பாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. ஒருத்தவங்களது ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இதுல நான் வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா கெட்டியா நல்லா மைய வச்சு லைட்டா நம்மளுக்கு மையிலன்ற பதத்துல மட்டும் சிறிதளவு கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு மாவு, தெரியுதா? இப்போ இதுல நம்ம ஒரு 3 வெங்காயத்தை பொடிசா நான் நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவோட கொஞ்சம் கம்மியா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாவை நான் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல நான் எண்ணெய் சூடு பண்ண அடுப்புல வச்சுட்டேன். ஆல்ரெடி எண்ணெய் அடுப்புல சூடாயிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டி பதமா அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வடை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் எண்ணெய் இழுக்காம நல்லா வரும். சில பேர் இந்த உளுந்த அரைக்கும் போதே கூட கொஞ்சமா அரிசி போட்டு ஊற வச்சு அரைப்பாங்க. சில பேர் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து செய்வாங்க. நம்மளுக்கு எண்ணெய் இழுக்கல அப்படின்னா வெறும் உளுந்து மாவுலயே நம்ம அரிசி மாவு சேர்க்காம அப்படியே கூட சுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவை ஒரு 5 minutes அப்படியே ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம். எண்ணெய் நம்மளது நல்லா சூடாகி வரட்டும், அது வரைக்கும். சரியா? இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு வடையா இதுல நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டா கையில தண்ணி தொட்டு இப்படி ஒரு உருண்டைய கையில எடுத்து கையில வச்சு அழகா நடுவுல ஒரே ஒரு ஓட்டை இப்படி போட்டு அழகா போட்டுக்கலாம். எல்லா வடையும் இதே மாதிரி செஞ்சு நம்ம ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். கெட்டியா இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா ஒரே கையால இப்படி எடுத்து அழகா இப்படி போட வரும். அதுவே நம்மளுக்கு தண்ணி பதமா ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் பிளாஸ்டிக் பை மாதிரி ஏதாவது ஒரு கையில வச்சு அதுல ஃபர்ஸ்ட் எண்ணெய் தடவி அதுக்கப்புறம் வடைய விட்டு அந்த மாதிரி போடுற மாதிரி ஆகும். இப்போ கலர் சேஞ்ச் ஆன வடைய மட்டும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு கெட்டியா அரைச்சு செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு அரிசி மாவு போடணும் இல்லைன்னா அரிசியை கூட ஊற வச்சு போடணுன்ற எந்த டென்ஷனும் இருக்காது. எண்ணெயும் சுத்தமா இழுக்காம நல்லா சூப்பரா மொறுன்னு வெந்து வரும். நம்ம வெந்த வடைய மட்டும் திருப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு, அப்புறமா போட்டதெல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு. கொஞ்சம் வடை நல்லா ஒரு பக்கம் கோல்டனா வெந்து வர வரைக்கும் நம்ம அதுல கையே வைக்க கூடாது. அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா வெந்து அதோட ஷேப்பை கரெக்டா பிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதுல கரண்டி போட்டு திருப்பணும்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல ஈரமா இருக்கும் போதே நம்ம கரண்டி போட்டு நடுவுல கிண்டிட்டோம் அப்படின்னா அந்த கரண்டிலேயே எல்லா மாவும் நம்மளுக்கு ஒட்டிக்கிட்டு வந்துடும். அதை மட்டும் நம்ம பர்ஃபெக்டா பார்த்து செய்யணும். சரியா? இப்போ நல்லா கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வடையை ஒன்னொன்னா எண்ணெயில இருந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க வடை எந்த அளவுக்கு நல்லா
கலராக வந்திருக்கு. சுத்தமாக எண்ணெயே இழுக்காம பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இது நம்ம கலர் மாறினதெல்லாம் எண்ணெயிலேருந்து சுத்தமாக எண்ணெயே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த நுரை நல்லா அடங்கிருச்சுனாலே உங்களுக்கு பார்க்குற பதம் பர்ஃபெக்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த நுரை அடங்கிருச்சுனாலே நம்ம வடை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம உடனே எல்லா வடையும் எடுத்துடலாம். அப்படி பார்க்க புரியல அப்படின்னா உங்களுக்கு கலர் போதுமான அளவு ஆகும்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். ஃப்ளேம் நல்லா எண்ணெய் மிதமான சூட்டில் கரெக்டான பதத்தில் இருக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா உள்ள வரைக்கும் வடை நல்லா வெந்து வரும். இல்லைனா சம்டைம்ஸ் மேலே மட்டும் கலர் ஆகிடும், உள்ளே கொஞ்சம் மாவாகவே இருக்கும். சரியா? அது ஒரு இடு நீங்கள் சுட்டிங்கன்னா அந்த பதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா வடையும் எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 செகண்டுக்கு இப்படி வச்சு எண்ணெய் எல்லாம் நல்லா வடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஒரு ஈடு இப்போ நம்ம எடுத்துட்டோம். அடுத்த ஈடை அப்படியே இப்படி பால்ஸாவே நம்ம விட போறோம். ஏன்னா தய் வடாக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை போட்டு சுட மாட்டாங்க, இந்த மாதிரி தான் சுடுவாங்க. நான் சும்மா ஒரு ஈடு அப்படி சுட்டு காட்டலாம், எந்த அளவுக்கு மாவு கெட்டியா இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு அப்படி ஒரு ஷேப்ல செஞ்சு காட்டினேன். சரியா? இப்போ இதே மாதிரியே நம்ம ஒண்ணா இதுல போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நல்லா வெந்து அதுக்கப்புறமா தான் நம்ம கிண்டணும், அதுக்கு முன்னாடி கிண்டக்கூடாது. இப்போ நம்ம வடை எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இதுல நம்ம ஒரு 250 கிராம் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பில்லாத தயிரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம தயிரை கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கிரீமி டெக்ஸ்சருக்கு வர அளவுக்கு இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். கை விடாம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கிண்டுங்க. இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் கூட கெட்டி முட்டி இல்லாம நல்லா ப்ரீமியா நம்மளோட தயிர் ரெடி ஆயிடுச்சு. இதுல இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கோம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் சர்க்கரை கரைகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பவுடர் சுகர் இருந்தா நீங்க அதை கூட சேர்த்துக்கலாம். இதுல இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. தய் வடா இந்த மாதிரி தண்ணியில போட்டு நல்லா அப்படியே சாஃப்டா பஞ்சு மாதிரி ஆற வரைக்கும் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் அதை நம்ம தயிர்ல சேர்த்துப்போம். சில பேருக்கு இப்படி பிடிக்கும், சில பேர் இல்லை, நிறைய பேருக்கே அப்படிதான் பிடிக்கும். ஆனா எங்களுக்கு தய் வடா சாஃப்டா பிடிக்காது, நல்லா கிறிஸ்பினஸா தான் இருந்தா பிடிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தண்ணியில ஊற வைக்கல. உங்களுக்கு சாஃப்ட்னஸா வேணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் போய் நல்லா சாஃப்ட்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இப்படி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நல்லா கிறிஸ்பியான வடாவை ஒன்னொன்னா இதுல சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியில போட்டு ஊற வச்சு எடுத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இதுல கொஞ்ச நேரம் போட்டு வச்சாலும் நம்மளுக்கு நல்லாவே சாஃப்ட் ஆகும். இல்ல உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த தயிரை ரெடி பண்ணி நேரா வடைய நம்ம மேல போட்டு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா நல்லா கிரீமியா நல்லா சூப்பரா தயிரோட சேர்த்து நம்ம அந்த மாதிரி சாப்பிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் மிக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா சாஃப்ட் ஆயிடும். அப்படி உங்களுக்கு சாஃப்டா வேண்டாம்னா நீங்க இந்த தயிரை மட்டும் ரெடி பண்ணிட்டு நேரா நம்ம பிளேட்ல தயிர் போட்டு வடை மேல அப்படி சாப்பிடலாம். இல்ல கொஞ்சமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிரீன் சட்னியை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க சேர்க்க வேண்டாம். இதுக்கு மேல கொஞ்சமா நம்ம ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி வெட்டி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இனிப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வர மாதிரி, கொஞ்சம் காரம் ஸ்பைசினஸ் வர மாதிரி கொஞ்சமா நம்ம இது மேல மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு வேணும்னா இது மேல நீங்க மறுபடியும் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான நம்மளோட தய் வடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா, சாஃப்ட் அண்ட் ஜூஸியா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.